பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பழுத்த தக்காளி பழம் 2 எடுத்துருக்கங்க. இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண தக்காளி பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கங்க. அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அடுத்து இது கூட தோல் உரிச்ச பூண்டு ஒரு 10லேருந்து 12 எடுத்துருக்கங்க. அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 7-8 முந்திரி பருப்பு எடுத்துருக்கங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். அடுத்தது நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கருகிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்துருக்கங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்த மசாலா பன்னீரில் நல்லா இறங்கியிருக்கணுங்க. அதுலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டர் இல்லைனா கூட பரவாயில்லங்க, ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆன உடனே கொஞ்சமாக ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறாங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கலர் மாறணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டர் மசாலா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை அப்படியே சேர்க்கறதோட இது மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போ நல்லா பன்னீர் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். ஃபைனல் டச்சாக இந்த கிரேவியில் ஒரு பொருள் நம்ம சேர்க்கணுங்க. அந்த ஒரு பொருள் சேர்த்தா மட்டுமே தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். வேறு எதுவும் கிடையாதுங்க. கஸ்தூரி மேத்தி தான் நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கங்க. கையால் நல்லா கசக்கி இதுமாரி கிரேவியில் நல்லா தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க.